மற்றும் ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். அதிமுக மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெறும் என கட்சியின் தலைமை அறிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த கூட்டம் தொடங்கியிருக்கிறது. கட்சியின் பொதுச் செயலாளர் EPS கட்சி அலுவலகத்திற்கு வந்திருக்கக்கூடியதை காட்சிகளாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் கூட குறித்து பேசப்பட இருக்கு? செங்கோட்டையின் மூத்த தலைவர்கள் உருவாக்கக்கூடிய செங்கோட்டையின் நீக்கத்திற்கு பிறகான மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கவனம் வைத்திருக்கக்கூடிய நிலையில என்னென்ன விஷயங்கள் இந்த கூட்டத்தில் பேசப்பட இருக்கு? ஷாம், வணக்கம். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகையிலே நடைபெறுகின்றது. EPS வந்திருக்கின்றார். அவர் தலைமையிலே தான் நடைபெறுகின்றது. இந்த ஆலோசனை கூட்டம் தேர்தலுக்கு முன்பு நடைபெறக்கூடிய ஒரு கூட்டம் என்பதனாலே முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகின்றது. இதில் SIR என்று சொல்லக்கூடிய வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் அது சம்பந்தமான ஆலோசனைகளும், அதே போல சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது, அதற்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஆகியவற்றை சரி செய்வது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து பேசப்பட இருப்பதாக தெரிகின்றது. குறிப்பாக சில மாவட்டங்களில் அந்த உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கின்றது, அவற்றை சரி செய்வது, அது மட்டும் இல்லாமல் இந்த 2026 சட்டமன்றத்துக்கு தேர்தலுக்கு தேவையான பணிகளை விரைவுபடுத்துவது உள்ளிட்டவற்றை எல்லாம் பேசுவதற்காக EPS இந்த மாவட்ட செயலாளர்களை அழைத்திருக்கின்றார். ஏற்கனவே IT விங் நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட, அதாவது அந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள் ஆகியோரை எல்லாம் அழைத்து அவர்களை தனித்தனியாக வைத்து ஒரு கூட்டம் போட்டிருந்தார். அது SIR சம்பந்தமாக. அவர்கள் இந்த SIRல என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தெல்லாம் விரிவாக பேசியிருந்தார். எனவே அதே போல இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்ன என்பது குறித்து மாவட்ட செயலாளர்களுக்கான ஆணையை பிறப்பிக்க இருக்கின்றார். இந்த சார் என்பதை அந்த வாக்காளர் தீவிர திருத்த பணியை கண்காணிப்பது மற்றவர்களுடைய பணியாக இருந்தாலும் மாவட்ட செயலாளர்கள் அவர்களது கோணத்திலிருந்து என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து அவர் உத்தரவிட இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாக உட்கட்சி பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும். ஒன்றியம் தொடங்கி கிளை கழகம் வரை நிர்வாகிகள் மனதில் எந்த விதமான மனக்கசப்பும் இல்லாமல் அவர்களை அனுசரித்து அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒற்றுமையோடு இந்த தேர்தலை அணுக வேண்டும். இரட்டை இலைக்கு வாக்களிக்கக்கூடிய எந்த வாக்கும் சிதறாமல் மொத்தமாக கிடைப்பதற்கான வழிவகைகளை மாவட்ட செயலாளர்கள் தொடங்க வேண்டும் உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்து பேச இருக்கின்றார். குறிப்பாக பூத் கமிட்டி கடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தின் போதே அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த பூத் கமிட்டி பணிகளை எல்லாம் விரைவுபடுத்த வேண்டும் என்று ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் இன்னும் முடிக்காமல் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களை விரைந்து முடிக்கவும், அவர்களுடைய அந்த பணிகள் தற்போது எந்த நிலையில் இருக்கிறது என்பது குறித்து ஆராய்வதற்காகவும் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு EPS ஏற்பாடு செய்திருக்கிறார். சுமார் 1 மணி நேரம் இந்த கூட்டம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.